சினிமாக்காரன் செல்லுலாய்டு கம்பெனி வழங்கும் ஹாரர் கதைகள். இன்னைக்கு சொல்ல போகிற கதை ராக்கால ராக்காயி. திண்டிவனத்திலிருந்து சுமாராக ஒரு 25 கிலோமீட்டர் உள்ள ஆச்சிப்பாக்கம்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் அப்பா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சின்னம்மா எல்லாம் சொந்த பந்தங்கள், அண்ணன், தம்பி, உறவுகள், பங்காளிகள்னு மொத்தமாக ஒரு 40-50 பேர் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிறந்த கடைசி குழந்தை தான் நம்ம ராக்காயி. ராக்காயி பிறந்ததுலேருந்து கூட்டு குடும்பமாக இருந்ததுனால ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. மனிதர்களோட கையிலேயே வளர்ந்துட்டு இருந்த ராக்காயி தனிமைனா என்னன்னே தெரியாமல் இருந்தா. காலம் சுழல ஆரம்பித்தது. குழந்தையா இருந்த ராக்காயும் பெரிய பொண்ணானா. பெரியவங்களாக இருந்தவங்கெல்லாம் பல பேர் செத்து போனாங்க. உறவுகள் விட்டு போக ஆரம்பித்ததெல்லாம் ராக்காயி மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பித்தான். நம்ம கூட பிறந்த உறவுகள் நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கணும்னு தப்பான ஒரு கணக்கு போட்டிருந்தா. காலம் அதன் கடமையை கரெக்டாக தானே செய்யும். அப்போது ஒவ்வொருத்தராக போய் நாளைக்கு எனக்கும் கல்யாணமாய் எனக்கு 2-3 குழந்தைங்க பிறந்து அதுங்களுக்கு விட்டுட்டு நான் தனியாக சாகிறதோ, என்னை விட்டுட்டு அதுங்க தனியாக சாகிறதோ கூடாதுன்னு கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணா ராக்காயி. தனிமை, சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர் எல்லாம் இல்லாமல் தனியாக வாழ்கிறது ராக்காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்த்தா, பயந்தா, அலர்னா, ஓலமிட்டா, ஓடுனா, உறவுகளை தேடி ஓடுனா. போன உயிர் திரும்பி வராதுன்னு அந்த முட்டாள் ராக்காய்க்கு தெரியல. மன உளைச்சல் அதிகமாய் புத்தி பேதலிச்சு வீடு தங்காத ராக்காயி ராத்திரியானா பெரிய சலங்கையை காலில் கட்டிக்கிட்டு தீபந்தம் ஒன்றை கையில் ஏந்திக்கிட்டு வீதியாக தான் உறவுகளை தேடி அலைவான். அந்த ஆச்சிப்பாக்கம் கிராமமே ராத்திரியானா பயந்து நடுங்கும். எந்த வீட்லேயாவது யாராவது உறவுகளோட பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தால் ராக்காய்க்கு பிடிக்காது. கோபம் வந்துடும். அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவா. அதனால சலங்க சத்தம் கேட்டதுமே கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிடுவாங்க. ராக்காயி வருவா. ராக்காயி வந்தால் நம்மளை அடிப்பா. அதனால் ராத்திரியே வரக்கூடாதுன்னு ராக்காலமும் எதிர்ப்பாக இருந்தது அந்த ஊருக்கு. ராக்காலமே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஊருக்குள்ளே ராக்காயி கொஞ்ச நாள் காணாமல் போயிருந்தா. அப்பாடான்னு நிம்மதியாச்சு. அன்னைக்கு அமாவாசை. பயங்கரமான இருட்டு. போதா குறைக்கு மழை கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருந்தது. என்ன பண்ண முடியும்? ராக்காயி வந்துக்கிட்டு தான் இருந்தா. ராக்காயி வர ஆரம்பித்தா. சலங்க சத்தமும் கேட்க ஆரம்பித்தது. ஊருக்குள்ளே இருக்கிற யார் இன்னைக்கு சாவ போகிறாங்களோ, யார் அடி வாங்க போகிறாங்களோன்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ராக்காயி என்ன செஞ்சா தெரியுமா?